குர்ஆன் சில வரைமுறைகளை வைத்து, குர்ஆனிலே சில வசனங்கள் இருக்கு. இறைவனை நிராகரிப்பவர்களை உங்களது நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், யூதர்களை உங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், கிறிஸ்தவர்களை உங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்ற வசனங்கள்லாம் இருக்கு. இதுக்கு என்னங்க அர்த்தம்? நீங்க இப்படி சொல்றீங்க, குர்ஆன் இப்படி சொல்லுது, இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வசனங்களை ஒட்டுமொத்தமாக படித்து பார்க்கிற போது உங்களுக்கு புரியும். எப்படிப்பட்ட நண்பர்களை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிற போது, உங்களுடைய மார்க்கத்தை யார் கேலி அடிக்கிறார்களோ அவர்களே உங்களது நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்கள் மார்க்கத்தை யார் விளையாட்டாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களை உங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அடுத்தபடியாக, யார் உங்களோடு போர் புரிந்தார்களோ, யார் உங்களது வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றினார்களோ, வெளியேற்றப்படுவதற்கு எவர்கள் உதவி செய்தார்களோ அவர்களே உங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாது. ஆக இஸ்லாத்தை அழிக்க வராம பாருங்க, இஸ்லாத்தை ஒழிக்க வராம பாருங்க, அவனை எப்படி நண்பனாக இருக்க முடியும்? அவனை நண்பர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது.